1971 கலைஞர் எடுத்த பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? 48%. 184 தொகுதி. கூட்டணி சேர்ந்து 203 தொகுதி. இத்தனை மிகப்பெரிய வெற்றியை இன்றைய வரைக்கும் எந்த தலைவரும் பெற்றது கிடையாது. எம்ஜிஆருடன் சேர்ந்து இருந்ததால் துரோகத்தால் அந்த வெற்றியை 1977 இழந்தார். அப்ப கலைஞரும் திமுகவும் அடைந்த அண்ணா உருவாக்கிய கட்டமைப்போடு திமுக ஏற்பட்ட ஓட் பேங்க் என்ன தெரியுமா? 24%. 48% எப்படி 24% குறைந்தது? ஏனென்றால் மக்கள் உங்களிடம் உண்மை என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது 24% மக்கள் வெளியேறி உண்மையான தலைவரிடம் இணைந்தார்கள். அப்படி உண்மையாக மக்கள் நம்மளுடைய தலைவரிடம் இணையக்கூடிய காலம் 2026. இதுதான் நான் உதாரணமா சொல்றேன். இந்த உதாரணம், இந்த கணக்கெடுப்பு, இன்னமேட்டு கணக்கெடுப்பு பேசக்கூடிய புலிகளுக்கு பதில் இதுதான். இந்த புலிகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேணாம். அது புலிகள் இல்ல, எலிகள், திமுகவுடைய எலிகள். அது கண்டுகூடாது. நாம் வெற்றி பெறும் பொழுது மன்னர் குடும்பம் அகற்றப்பட்டு நாம் மன்னர்களாக உருவாக்கக்கூடிய தலைவரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இல்ல பெரிய கூட்டணி திமுக மக்களுடைய பிரச்சனைகளை தினமும் பேசாத எந்த கூட்டணியும் எவ்வளவு பெரிய தோல்வி அடைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 தேர்தல். 2011 தேர்தலில் ஒரு விமர்சனம், ஜெயலலிதா அம்மாவை பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க, உடம்பு சரியில்லை, கட்சியில் இருக்கவங்க வெளியே போயிட்டாங்க, கட்சி கட்டமைப்பு போயிருச்சு. அப்ப எழுதி வச்சுக்கோங்க, திமுக 30%, கலைஞர் என்ன நினைச்சாரு? திமுக 30%, காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டா 10%, 40%, பிஎம்கே 8%, 48%, விசிகே 3-4%, எல்லாரையும் சேர்த்து 55%. 2011 200 தொகுதி ஜெயிச்சிருவோம்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் இப்ப சொல்லிக்கிறாங்களே 200 தொகுதி ஜெயிச்சிருவோம். அப்ப அவங்க அப்பா 2011 சொல்லிக்கிட்டாரு 200 தொகுதியில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. மக்கள் 2 மாசம் தான் பிரச்சாரம். அதான் சொன்ன தேர்தல் நம்ம லாஸ்ட் 2 மாசம் பாத்துக்கலாம். 2 மாசம் தான் பிரச்சாரம். ஜெயலலிதா அம்மானால 203 தொகுதியில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் கூட ஆகல நீங்க. இதுதான் அரசியல், இதுதான் மக்கள். பெரிய கூட்டணி கூட இருக்கிற கால்குலேஷன் இதெல்லாம் மக்கள் முன்ன எடுபடாது. நீங்கள் மக்களிடம் உண்மையாக இருக்கிறீர்களா? இந்த கூட்டணி மக்களிடம் உண்மையாக இருக்கிறதா? அந்த தேர்தல் 2011 காங்கிரஸ் 8% வாங்கினாங்க, பிஎம்கே அதே % வாங்கினாங்க. ஆனா திமுக 22% போயிட்டாங்க. திமுகனால கூட்டணி கட்சிகளே தோத்துட்டாங்க. கூட்டணி கட்சிகள் நல்ல கட்சிகள் தான். அவங்க ஊழல் பண்ணல, வாழ்க்கை புதுசா போராடிட்டு இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள், விசிக தோழர்கள் போராடிட்டு இருப்பாங்க, நல்ல தலைவர்கள். ஆனால் தேர்தல் அரசியலில் முடிவுகள் தவறாகும் பொழுது, மக்களுக்கான போராட்டம் உண்மையாக இல்லாத பொழுது, மக்கள் திமுகவை நிராகரிக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நிராகரித்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. நான் உங்களுக்காக சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம், கூட்டணி கட்சிக்காக சேர்த்து பேசிட்டு இருக்கோம். ஆனா கூட்டணிலாம் பேசிக்க வேணாம், மக்களுக்கான உண்மையான போராட்டத்தை உருவாக்குவோம். அதுதான் இப்ப இல்ல, அதுதான் பிரச்சனை. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. பேசினா நடவடிக்கை எடுத்துருவாங்க, கேஸ் போட்டுருவாங்க, மிரட்டுவாங்க. உளவியல் ரீதியா நம்ம சிதைக்கிறது. உளவியல் ரீதியா எம்ஜிஆர் எப்படி உளவியல் ரீதியா சிதைச்சாங்க? அவங்க மேல, அவங்க தொண்டர்கள் மேல கேஸா போடுவாங்க. நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அடுத்த 12 மாதங்கள் நம்மளுடைய மக்களுக்காக, இந்த மண்ணின் மீது உண்மையான நேசமும் பாசமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு.